நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதே மாதிரிதான் புதுசா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் தான் மாற்று, நாங்கள் தான் மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய கொள்கைகள் பேசுறாங்க. இயற்கை வளம் சார்ந்தும், கடல் சார்ந்தும், மரம், மண், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. சீமான் அவர்களை பற்றியும் அல்லது நாம் தமிழர் கட்சியை பற்றியும் உங்களுடைய புரிதல் என்ன? அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன ஆலோசனை சொல்வீங்க? ஆக்சுவலா இப்ப எல்லா பேர் டிவிக்கே வந்தாதான் ஒரு அரசியல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பாயிண்ட்ல நான் அதை தப்புன்னு தான் சொல்லுவேன். என்டிகே வந்தா நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இலவசம் குடுக்குறாங்க. இப்போ அதுக்கு என்டிகே அவங்க தலைவர் சீமானா நான் சொல்லியிருப்பாங்க, இலவசம் வேண்டாம், இலவசம் வேணும்னா நீங்க அந்த பக்கம் போய்க்கோங்க, இலவசம் வேணானா வாங்க. எனக்கு குடிக்கிற மக்களோட ஓட்டு வேணாம், குடிமக்களோட ஓட்டு தான் வேணும், நான் வந்தா டாஸ்மாக மூடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே டிவிகே தலைவர் விஜய் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ ஒரு தெளிவான அரசியல் புரிதலோட நடக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். சோ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்போ 234 தொகுதி இருக்குது. சோ 117 தொகுதிகள்ல பெண்களும் 117 தொகுதிகள்ல ஆண்களும் இருக்காங்க. அதாவது சரிக்கு சமமான அந்த ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி கொடுக்கறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சோ அதனால மாற்று அரசியல் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க என்டிகேக்கு ஓட் பண்ணலாம் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட்.